பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பஸ் ஸ்டாண்ட் முன்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாலக்கோடு சட்டசபை திமுக வேட்பாளர் மருத்துவர் செந்தில்குமாருக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாலக்கோட்டில் 25 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருந்தவர் KP அன்பழகன். அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 45 கோடி ஊழல் வழக்கு நடந்து வருகிறது. 10,000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் சிறைக்கு செல்ல போகிறார். KP அன்பழகன் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்னு அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. KP அன்பழகனால் இந்த தொகுதிக்கு எந்த திட்டமும் வரவில்லை. 11.19% பெற்று வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காத பாஜக தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி வருகின்றனர். ஆனால் நமக்கான நிதி வரவில்லை. 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக மாற்றி அனுப்புங்க என கூறி வாக்கு சேகரித்தார். செந்தில்குமார் செய்வீங்களா? அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏற்கனவே உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்னு அந்த உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க. மாநில உரிமைகள் ஒவ்வொன்னா ஒன்றிய அரசு படிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நாம தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு